ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு எதுவாக இருக்கும் மேஜர் ஆக்டாகுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோல்டில் வந்து 1 hour சார்ட்டு தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ கோல்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்ததுன்னு ஒன்ஸ் பார்த்துலாம். கோல்டு வந்து டெய்லி ஆல் டைம் மை தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதில் கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் அதை கிளியராக பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரா பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் போதே நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். அதில் வந்து நம்ம இதை பற்றி அப்டேட் போட்டிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோல்டு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும்போதே நம்ம இதில் வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருப்போம். நைட்டு செல்ஸே டார்கெட் வந்து 3275ன்னு போட்டிருப்போம். நெக்ஸ்ட் டே 25th ஈவினிங் வந்து நம்மளோட டார்கெட் வந்து கிளியராக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் டன் எக்ஸிட் ஆல்னு நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோல்டு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். கோல்டு வந்து எஸ்டர்டே நைட்டு வந்து ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. அண்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு. அதாவது சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த இடத்துலேருந்து ஆல்ரெடி இந்த இடத்துலேருந்து நல்ல சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட்டும் இதே இடத்துலேருந்து கரெக்டாக நல்ல சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே வந்திருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் 3328 வரும்போது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ரிஜெக்ஷன் வந்து கரெக்டாக 300 வரைக்கும் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 1 வீக்காவது ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, கீழேயும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. கோல்டு வந்து டெய்லி ஆல் டைம் மை தான் வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா நியூ ஆல் டைம் மை வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி பிரேக் பண்ண முடியலன்னா கோல்டு வந்து நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த பிளேஸ் தான். அதாவது 3170 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து வீக்லி பேசிஸ் தான் நான் சொல்கிறது, டெய்லி கிடையாது. அதை கரெக்டாக பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 5 minutesல போய்ட்டு பார்க்கலாம் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. 5 minutes நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கரெக்டாக கோல்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6th டைமாக இந்த இடம் வந்தோடனே ஒரு நல்ல கன்சாலிடேஷன் பண்ணாங்க. எஸ்டர்டே நைட்டு கன்சாலிடேட் பண்ணி கடைசியாக இந்த இடத்துல பிரேக் பண்ணி ஒரு 30 to 40 பாயிண்ட் கிட்ட மேலே வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணாலும் இந்த இடம் வரும்போதும் மார்க்கெட் வந்து இது வந்து மண்டே மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மார்னிங்லேயே 3:30க்கெலாம் காலையிலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா இந்த இடம் வரும்போது நீங்கள் கரெக்டாக ஒரு செல் என்ட்ரி எடுத்திங்கன்னா 100% அது உங்களுக்கு 3315 வரைக்கும் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனால் இது லைவ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மண்டே மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியுது. இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் இங்கேருந்து ஃபேக் பண்ணி மேலே போனாலும் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும், இல்லைனா இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நீங்கள் வேணா பாருங்கள். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டோட ஆல் டைம் மை இது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டோட ஆல் டைம் மை அதாவது 34,500 சம்திங்லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்டு இந்த இடத்துல இப்போ திரும்ப மார்க்கெட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நைட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே பெருசாக போயிருக்கிறத பார்த்துட்டு யாரும்
டுமாரோ கொஞ்சம் பை சைடு போயிட்டு ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. அது நைட்டு அது ஏறிட்டு அகைன் இங்கே வந்து இங்கேருந்து திரும்பவும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு மார்க்கெட்டில். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போகிறாங்களோ அப்போ தான் கோல்டு மேலே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் மேலே போகிறப்பெல்லாம் செல் ஆகிற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 3170 வரைக்கும் கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கோல்டில்.